பிக் பாஸ் சீசன் 8 ஸோ கிராண்ட் லான்ச்சுக்கு உள்ள போகிற 16 நபர்கள் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான லிஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். இன்னைக்கு ஒரு ப்ரோமோவில் விஜய் சேதுபதி ஒரு டைலாக் பேசியிருக்கார். அந்த டைலாக் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலாக தெலுங்கு பிக் பாஸ்ல வைல்ட் கார்டு என்ட்ரியோட அப்டேட் கிடச்சிருச்சு. அப்போ தமிழ்லையும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஸோ பிக் பாஸ் இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஸோ கிராண்ட் லான்ச்சு வரப்போகுது. அதில் குறிப்பாக 16 பேர் உள்ளே போகிறாங்க அப்படின்றது தான் தகவல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பெண்கள் 8 ஆண்கள்னு இருக்க போகிறாங்க. அதில் 8 பெண்களில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக இருக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் சோர்சஸ் சொல்லுது. பேச்சுவார்த்தையும் அடிபட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தாங்களே, ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசுன்னு. ஆனால் திருத்தம், ஆட்டம் புதுசு ஆளு பழசு அப்படின்ற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வரும்போது அது எப்படி புதுசாக இருக்கும், பழசாக தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் டேக்லைன் சொல்ல தோணுது. ஸோ அந்த 16 கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மொதல் கண்டஸ்டன்ஸ் வந்து இது வரைக்கும் ரூமர் லிஸ்ட்ல கூட இவங்களோட பேர் அடிப்படல, சடனாக கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி சீரியலில் நடித்த தர்ஷிகா. ஸோ தர்ஷிகான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, அவங்க சீரியலில் ஒரு பிரபலமான ரோல் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அவங்க வரப்போறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. சீரியல் கேட்டகரியில் பல பேர், அதில் இவங்க ஒரு நபர். ரீசெண்டாக விஜய் சேதுபதி கிட்ட ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. என்ன ரீதியில் கேம் பிளே பண்ண போறாங்கன்னு தெரில. இது ஒன்று. ரெண்டாவது கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு காமெடி தேவைங்க. பிக் பாஸ்னா சண்டை, இது கான்ட்ரவர்சின்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே. இவர் வந்தால் வீட்டுக்குள்ளே ஃபன் இருக்கு, பயங்கரமான ஃபன் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். டிஎஸ்கே. ஸோ விஜய் டெலிவிஷனில் வந்து நிறைய ஆக்ட்ரஸ் வாய்ஸ் எல்லாம் எடுத்து பேசுவார். விஜய் சேதுபதியோட வாய்ஸ் எடுத்து மகாராஜா செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஸ்டார் மியூசிக் ஷோவில். ஸோ அவர் வரப்போறாரு. ஸோ பல வாய்ஸ் பேசுவார். என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்றத சொல்லிக்கலாம். மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோகுல்நாத். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தகவல் தெரியுது. எனக்கு அது கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரில. மற்றபடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆர்யாவோட கேப்டன் படமாக இருக்கட்டும், விக்ரம் படத்தில் வந்து அந்த சீஃப் கமல்ஹாசன் சார் டீமில் ஒரு மெம்பராக நினைச்சிருக்கார். ஸோ நிறைய படங்களும் நடிச்சிருக்கார். மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி. இவரும் விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் க்ளோஸான நபர் அப்படின்ற மாதிரி தகவலுமே சொல்லுது. நாலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். வேற மாதிரி ஆஃபீஸில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணவங்கன்னு சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 7 வந்து விஷ்ணுக்கு வீடியோ கால் மூலிமா பேசி ஒரு சில அட்வைசஸ் கொடுத்த நபர்னு சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா நடராஜன். ஐயோ, அவங்க நஞ்சுண்டனோ என்னமோ நினைக்கிறேன். சௌந்தர்யா நஞ்சுண்டன் தான். ஸோ அவங்க போன சீசனுமே பிக் பாஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வாய்ப்பு கிடைக்கல. இந்த சீசன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இப்படியும் பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை ஸோ இப்போ உள்ள போறாங்க, வைல்ட் கார்டில் விஷ்ணு திரும்ப உள்ள போயிட்டு வேற மாதிரி நடக்குமோ அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் இவங்க போயிட்டு என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்றது வேற பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அவங்க சொன்ன இன்னொரு வீடியோவும் பயங்கர வைரல் ஆயிருச்சுங்க. மாயாவோட ஃபேன் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல வைரலாக ஷேர் பண்ணிட்டு, ஓஹோ மாயாவோட ஃபேன் அப்போ மாயா மாதிரி இருப்பாங்களான்ற டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கேமை பார்த்துட்டு தான் பேசணுமே தவிர்த்து அவங்க எந்த ரீதியில் பேசினாங்கன்னு தெரில. அது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து 5வதா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக பல சீசனாக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தர்ஷா குப்தா. ஸோ 4 மணி போஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஃபோட்டோக்காக பல பேர் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க தர்ஷா குப்தா அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அவங்க உள்ளே வந்தால் வரும்போதே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸோட தான் உள்ளே வராங்க. கேம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நமக்கு யோசிக்க தோணுது. 6வதா வந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியிலிருந்து ஸோ ஒரு காமெடி கண்டென்ட் தேவை இல்லையா, அதனால சுனிதா. ஸோ டான்ஸு காமெடி இந்த பேசிஸில் செலக்ட் பண்ணுறாங்க. பட் அது குக் வித் கோமாளியில் அவங்க பண்ணுற காமெடி எடுப்படும். ஆனால் இதுக்கு சீரியஸான ஷோ, இதில் எடுப்படுமான்னு தெரில. எந்த அளவுக்கு சுனிதா அந்த ஷோக்கு செட் ஆவாங்க, ஃபிட்டின் ஆவாங்கன்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போமே. அடுத்து செல்லம்மா சீரியலிருந்து அன்ஷிதா. இவங்களோட பேர் தாங்க. ஸோ மொதல் லிஸ்ட்லேருந்து கடைசி வரையும் அன்ஷிதான்ற மாதிரி லிஸ்ட்டில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ அன்ஷிதா வந்தவொடனே ஆல்ரெடி சில தகவல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ்லாம் எடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ என்னோட நெகட்டிவ்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணாதீங்கன்ற தகவல்லாம் வந்துடுச்சுன்னு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் குறிப்பிட்ட நபர் இவங்க தான். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஒரு டைலாக் பேசினதே வேற லெவல் கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு குக் வித் கோமாளியில். இந்த வீட்டில் வந்து எதனா பேசினா என்னென்ன வெடிக்க போகுதுன்னு தெரில. அன்ஷிதா வராங்க. அடுத்து ஸோ மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடித்த சச்சனா நமிதாஸ். ஸோ அவங்களோட பேர் வந்து போன வாரத்துலேருந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ யங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ் இந்த சீசனை பொறுத்த வரையும் போகிற லிஸ்ட்லேயே யங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ்னால் அது சச்சனா நமிதாஸ். ஸோ அவங்க அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா, சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க,
ஸோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி எப்படி மோட்டிவேட் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டாக்ஸுமே போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். 9வது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, சடனா ஒரு ஷாக்கிங்கான நேம் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா. யாருன்னு கேட்டீங்கன்னா சவுண்டு சரோஜான்னு சொல்லலாம். 6 படத்துல சவுண்டு சரோஜா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்றதுலேருந்து இறங்கி செய்வாங்க. ஸோ அவங்க பேசுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பிக் பாஸ் வீடு வேற, தலைவி வேற மாதிரி இறங்கி சம்பவத்தை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்புகள் அவங்க மேல அதிகமா இருக்கு. ஸோ என்னெல்லாம் பண்றாங்கன்றதையும் பார்ப்போம். அடுத்து அன்ஷிதா வந்தாச்சு, ஜோடி வேணும்ல, அதான் ஜோடி அர்ணவ். ஸோ அர்ணவையும் உள்ள எடுத்துறாங்க. செல்லம்மா சீரியலிருந்து அன்ஷிதா ஹீரோவும் வந்தாச்சு, ஹீரோயினும் வந்தாச்சு. 2 பேரும் ஜோடியை அனுப்பிச்சிருவோம். ஒரு லவ் கண்டென்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, பேஸ் பண்ணி வெளியே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஸோ ஜோடி புறாக்களா உள்ள அனுப்புன்ற மாதிரி அர்ணவுமே அனுப்பிட்டாங்க. அவருக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வெளியே இருக்கு. வீட்டுக்குள்ள போய் என்னென்ன பேசி என்னென்ன கான்ட்ரவர்சியில் மாட்ட போறாருன்னு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்து ரேப்பர் கேட்டகிரியில நிக்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசல் கோளாறு, அந்த கேட்டகிரியில இப்போ பால்டபா வர போறாரு. ரேப்பர் அப்படின்னாவே நம்ம ஒரு ஷாக் ஆயிருக்கணும், இவன் வந்து என்ன பண்ண போறானோ இந்த சீசன்ல அப்படின்ற ஒரு. பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க மற்ற ரேப்பர்ஸ்லாம் அப்படின்னும் போது கொஞ்சம் இருக்கு. பட் அவர் அந்த ரீதியில் இருக்க மாட்டாருன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இன்னொரு கான்ஃப்ளிக்ட்டுமே போயிருக்கு. அவர் வந்து 20ஆம் தேதி ஒரு கான்செர்ட் வச்சிருக்காரு. ஸோ அந்த கான்செர்ட் பண்ணுவாரா, பிக் பாஸுக்கு வருவாரா அப்படின்ற சில கான்ட்ரவர்சிஸுமே இருக்கு. இது எல்லாமே பேச்சுவார்த்தையாக ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மக்களே. ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா அருண். ஸோ பாரதி கண்ணம்மா ஹீரோ அருண். ஸோ இவரோட பேருமே ஆரம்பம் முதல்ல இருந்து ஒரு ரூமர் லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லப்பட்ட நேம் தான் இவருமே கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. அர்ச்சனா பல டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க, என்னென்னலாம் போயிட்டு நீ எப்படிலாம் பண்ணணுன்ற மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி. இவர் மேலேயும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. டைட்டில் வின்னர் கூட இவர் தாங்க அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, பாப்போம் மக்களே. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 12 பேர் ஆயிருக்கு. அடுத்து 13வது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல், குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா சீசன் 4 கண்டஸ்டன்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவருமே பயங்கரமா இருக்காரு. வந்தா ஸோ பெண்கள் மனதை கொள்ளை கொள்வார், ஸோ பயங்கரமான பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே அவர் மேலே இருக்கு. என்னெல்லாம் பண்றாருன்றது பார்க்கலாம். ஸோ இந்த 13 பேர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு இவங்க வந்துருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த 3 பேர்ல தான் யாரா இருக்கும்ன்ற மாதிரி. ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இவங்கெல்லாம் கன்ஃபார்ம்டு நமக்கு வந்த தகவல் படி. ரீசெண்டா வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டுல இருக்காங்க, சில பேர் அப்படியே ஓல்டு பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க போலாமா அவங்க போலாமான்ற மாதிரி சாய்ஸஸ்ல வச்சிருக்காங்கன்ற சில தகவலுமே வருது. ஸோ இந்த 13 பேர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவீந்திரன் சாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவீந்திரன் சார் வந்து போறாரு, ஏன்னா பிகின் விச்ல வந்து பாலாஜி முருகதாஸ் தான் ரிவ்யூ பண்ண போறாரு தான் தகவல் வருது. ஸோ அப்போ ரவீந்திரன் சார் வீட்டுக்குள்ள போறதா தானே ரிவ்யூரே மாத்திருக்காங்க. ஸோ அந்த கேட்டகிரியில ரவீந்திரன் சார் நான் கன்ஃபார்ம் ஆயிட்டார். பட் இப்போ ஓல்டுல இருக்கிற மாதிரி தான் தகவல் வருது. பட் எனக்கு அவரு உள்ள போனாதான் கண்டென்ட் இருக்கும், பயங்கரமான கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கேமை உடைப்பாருங்க. ஸோ மிக்சர் கேட்டகிரில இருந்து எல்லாரோட கேமை உடைச்சு வேற டைமென்ஷன் எடுத்துட்டு போவாரு நான் நம்புறேன், பார்ப்போம். அடுத்து ரஞ்சித். ஸோ அவரும் கான்ட்ரவர்சி நிறைந்த நபர். பாக்கியலட்சுமி சீரியர்லேருந்து ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ முதற்கொண்டு எல்லாமே கான்ட்ரவர்சி. பிக் பாஸுக்கு தேவை கான்ட்ரவர்சி, அது எல்லாமே கச்சிதமாக உனக்கு பொருந்துங்க அப்படின்ற மாதிரி அவரையுமே உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. உள்ளே வந்து என்னென்னலாம் பண்ண போறாருன்னு தெரில மக்களே. ஸோ இது வரையுமே 15 கண்டஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, 8 ஆண்கள் வந்தாச்சு. ஸோ அந்த 8வது பெண் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சப்ஸ்கிரைபர் எல்லாம் லைவ்ல சொல்லிட்டு இருந்தீங்க, அது தனலட்சுமி. காமனர் வராங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸா ஒரு காமனர் வராங்க, அது தனலட்சுமியா இல்லை சிவின் கணேசனா அப்படின்ற டாக்ஸ் போயிட்டு இருக்குன்றாங்க. அதில் சிவின் கணேசன் வந்தாலும் எனக்கு ஓகே, தனலட்சுமி வந்தாலுமே எனக்கு ஓகே. ஸோ இது 2 பேர்ல யார் வந்தாலுமே ஒரு நல்ல சான்ஸ் தான். பட் எனக்கு இனிஷியலாக அனுப்புறது எனக்கு விருப்பம் இல்லை. பட் பிக் பாஸ் டீம் முடிவு பண்ண நம்ம என்ன சொல்றது, அவங்க பண்றது தான் பண்ண போறாங்க. அந்த கேட்டகரியில இந்த 16 பேர் தான் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. அதிகபட்சமா ஆல்மோஸ்ட் ஒரு 99% கன்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். அதை தவிர்த்து நிறைய பேர்ஸ்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா அன்பு மயில்சாமி, வினோத், தீபக், பவித்ரா, ஜாக்லின், சந்தோஷ் பிரதாப், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ மேபி இதுல இருந்து ஒரு 2-3 பேர் மாறலாம், இதுல இருந்து அங்க போகலாம், அங்க இருந்து இங்க வரலாம் அப்படின்ற மாதிரி ஷஃபிள் நடக்குமே தவிர்த்து. ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்து தான் ஆல்மோஸ்ட் அந்த 16 பேர் வரப்போறாங்க அப்படின்றது மட்டும்னா உறுதியா நம்ம சொல்லலாம். ஸோ அதாங்க, ஓல்டுல இருந்து அவங்க கன்ஃபார்மா மாறலாம், கன்ஃபார்ம்ல இருந்து ஓல்டா மாறலாம். என்ன வேணாலும் கடைசி நேரத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ் கூட போன சீசன்ல கடைசி 2 நாளைக்கு முன்னாடி தான் கன்ஃபார்மே பண்ணாங்களாம். அந்த மாதிரி எதனா விஷயங்கள் கூட நடக்கலாம். ஸோ இதுதான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட். ஓகே, அடுத்து இன்னைக்கான பிக் பாஸ்க்கான ப்ரோமோ என்னன்னா, ஸோ இது இந்த ஆட்டம் ஆல்ரெடி நீங்க தெரிஞ்ச ஆட்டம் தான். திரும்ப கோட்டை அழிச்சிட்டு திரும்ப ஆரம்பிப்போமா அப்படின்ற மாதிரி அந்த பரோட்டா காமெடி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பரிசீலமான ஆட்டம் தான். ஸோ திரும்ப புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி நானும் ரெடி நீங்களும் ரெடியா அப்படின்ற மாதிரி ப்ரோமோவா இருந்துச்சு. ஸோ அந்த பரோட்டா கேட்டகரி தான் இருந்தது. கோட்டை முதல்ல இருந்து அழி திரும்ப நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ திரும்ப ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அந்த கேட்டகரியில் விஜய் சேதுபதி மீன் பண்றாரு, நல்லா இருந்துச்சு. 4வது சிம்பிள் காமிஸ்டாருங்க, காமிக்க மாட்டார் நான் நினைச்சேன், அதையும் காமிஸ்டார். ஃபைனலி தெலுங்கு பிக் பாஸோட இன்னையோட நிலைமை என்னன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
கிட்டத்தட்ட 8 ஒயில்ட் கார்டு என்ட்ரி வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் டாஸ்க் வந்து ஸோ பிக் பாஸ் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் 6ல இருந்து 8 பேர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்குன்ட்டு. பிக் பாஸ் திட்டமிடல் என்ன தெரியுமா, 8 ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ள வராங்களா, இந்த வாரம் 2 எலிமினேஷன். ஸோ வீட்டுக்குள்ள இருக்கிற நியூ கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி 8, வரப்போரோட ஒயில்ட் கார்டோட என்ட்ரி 8. ஸோ 8 புது டீம் பழைய டீம். ஸோ அந்த பழைய ஒயில்ட் கார்டாக வரப்போற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். குறிப்பாக சீசன் 7ல இருந்து 3 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கிருஷ்ணா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்டி தேஜாவா ஏதோ அவர் தாங்க ஃபுட் ரிவ்யூவர் அவர் ஒருத்தர். இன்னொன்று வந்து ஒயில்ட் கார்டில் வந்து ஒரே வாரத்தில் எலிமினேட் ஆன ஒரு பொண்ணு. அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே வர போகிறாங்க. ஸோ தெலுங்குல 8 பேர், தமிழில் நாள் ஒருத்தர் போகிறாங்க. ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக எத்தனை ஒயில்ட் கார்டு வராங்கன்றது தெரியல. ஸோ ஆக மொத்தத்தில் 8 பேர் உள்ளே வராங்க அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவான நியூஸ். இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு மெயின் டாஸ்க் நமக்கு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் ரேக்ல செட் பண்ணுன்ற மாதிரி நம்ம சீசன் 6 சீசன் 5 இந்த பொம்மை டாஸ்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான டாஸ்க். அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாய் பொம்மையை எடுத்துகிட்டு போய் நாய் வீட்டில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கை வச்சு சீஃப்கான ஒரு சண்டைலாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எபிசோட ஃபயராக தெரிக்க போகுது. அதுலேயும் மணிகண்டாவை டார்கெட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையிறது. மணிகண்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நைட்டு லைவ்ல 10:30 மணிக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யாராவது லைவ்ல வந்து ஜாயின் பண்ணி அந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கினா மறக்காம 10:30 மணிக்கு வந்துருங்க. ஸோ பாய் மக்களே. அடுத்து